பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்று கேட்டால், இதே வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராய் கடந்து போனது. அந்த வார்த்தை கடந்து போகும் பொழுது அங்கே அவர்களுக்கு என்ன தெரியுமா சம்பவிச்சதாம்? மீட்கப்பட்ட இஸ்ரவேலின் ஜனங்களுடைய மகிழ்ச்சியும் மேன்மையும் இந்த காலை வேளையில உங்களை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். அந்த மீட்டெடுக்கப்பட்ட அந்த வசனத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு நேராய் அனுப்புகிறார். அதை அனுப்பி என்ன தெரியுமா சொல்லுகிறாராம்? வாசித்து பாருங்கள் அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் அதில் 14வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இது இயேசு கிறிஸ்துவே வாயை திறந்து சொன்னாராம். எப்படி தெரியுமா சொன்னாராம்? பாருங்கள். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை அப்படிங்கிறார். உங்களுடைய கொடுமை உங்களை விட்டு விலகி போகிறது. உங்களிடத்தில் இருக்கிற கொடுமை உங்களை விட்டு வெளியேறி போகிறது. ஐயோ, கொடிய வேதனை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஒருவேளை சொல்லலாம். அந்த கொடிய வியாதி உங்களை விட்டு வெளியேறுகிறது. என்ன அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பாய் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. ஸ்திரப்பட்டிருப்பாய் என்பதற்கு ஒரே ஒரு அர்த்தம் என்னவென்று கேட்டால், இயேசு கிறிஸ்து உறுதியாய் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார், உறுதியாய் உங்களை பாதுகாக்கிறார், உறுதியாய் உங்களுக்கு நன்மை அனுப்புகிறார், உறுதியாய் ஜீவனோடு வைத்திருக்கிறார், உறுதியாய் உங்களுக்கு பலவீனத்தை எல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறார், உறுதியாய் உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார், உறுதியாய் அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், உறுதியாய் அந்த ஜீவனை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸ்திரப்பட்டிருப்பாய், நீ எந்த கொடுமையும் உன்னிடத்துல வராது. எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. கொடுமைக்கு தூரமாவாய். எப்படியாப்பட்ட கொடுமையில நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் சரி, கொடிய வேதனையில் அகப்பட்டிருந்தாலும் சரி, அந்த கொடிய வேதனை, அந்த கொடிய வியாதி, அந்த கொடிய பிரச்சனை இயேசுவின் நாமத்தினாலே உங்களை விட்டு அவையெல்லாம் விலகும் பொழுது நீங்கள் அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தூரமாய் இருப்பீர்கள். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அந்த கொடுமைக்கு நடுவுல நிற்கும் பொழுது நீங்க நிச்சயமா தூரமா தான் இருப்பீங்க. அந்த கொடுமைக்கு முன்னாடியும் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வமா. பயப்படாதீங்க. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய். உங்களை ஒரு பயமும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள். அந்த கொடுமைக்கு நீங்கள் தூரமாயி அந்த பயமில்லாதிருப்பாய். ஏனென்று கேட்டால், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பதாக நிற்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. அடுத்த லைன் பாருங்க. திகிலுக்கு தூரமாவாய். அந்த திகிலெல்லாம் இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலிருந்து அகற்றி விட்டார். ஐயோ, நாளைக்கு என்ன நடக்குமோ ஒரு திகில், ஐயோ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோ ஒரு திகில், எப்படி நம்ம வாழ்க்கை பயணங்கள் எப்படி இருக்குமோ ஒரு திகில். ஒருவேளை அந்த திகில் என்கின்ற ஒரு இருளுக்குள்ள நீங்கள் இருப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவருடைய வெளிச்சத்தை அனுப்பி, அவருடைய வசனத்தை அனுப்பி, அவருடைய நன்மை அனுப்பி சொல்லுகிறார், நீ அப்படிப்பட்ட காரியத்திற்கு தூரமாவாய். நான் அழகா சொல்றாரு பாருங்க. திகிலுக்கு தூரமாவாய். கடைசியா ஒரு லைன்ல போடப்பட்டிருக்கு, இதுல வர எதுவுமே உன்னை அணுகாதான். திகிலா இருக்கட்டும், இருளா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், பதட்டமா இருக்கட்டும், பட்டினியா இருக்கட்டும், இன்னும் இருக்கிற அநேக காரியங்களா இருக்கட்டும், எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. அவைகளெல்லாம் உங்களிடத்தில் அணுகாது. காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையும் அவரும் உங்களிடத்தில் அணுகிவிட்டாரானால், உங்களிடத்தில் வந்து விட்டாரானால், உங்களோடு வாசம் பண்ணுவாரானால், இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் உங்களை அணுகாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாரானால் நீங்கள் ஒரு தீங்கையும் காண மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களோடு வாசம் பண்ணுவாரானால், உங்களோடு கூட நடப்பாரானால், நிச்சயமா சொல்ற, நீங்க போகிற வழியில திகில் இருக்காது, நீங்க போகிற வேலையில பயம் இருக்காது, நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் கூட இருப்பாரானால் எதுவும் தடைபடாது என்பதை அதிக நிச்சயத்தோடு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என்ன அழகா இந்த வேத வசனம் நம்ம கத்துக் கொடுக்குது பாருங்க. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நன்மையினால் கட்டப்படுவீங்களாம். அதாவது நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் என்பதற்கு ஒரு அர்த்தம் என்னவென்று கேட்டால், நீங்களும் உங்க பிள்ளைகளும் நன்மையினால் கட்டப்பட்டிருப்பீங்களாம், ஆசீர்வாதத்தினால் கட்டப்பட்டிருப்பீங்களாம், அநேக பாக்கியத்தினால் கட்டப்பட்டிருப்பீங்களாம். ஒரு தீங்கும் உங்களை அணுகவே அணுகாதான். காரணம் என்ன தெரியுமா? உங்களை பத்திரமா பாதுகாத்து கொண்டிருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளதை.
உங்களை பத்திரமாய் நடத்தி கொண்டிருக்கிறவர் உங்கள் அப்பா. உங்களை நடத்துகிறவர், உங்களை உருவாக்கினவர், உங்களை இதுவரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிற அந்த சர்வ வல்லமை உள்ள தெய்வம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த திகிலும் உங்களை நெருங்காது, எந்த பயமும் உங்களிடத்துல வராது, எந்த பட்டினியும் உங்களிடத்துல வராது, எந்த பஞ்சமும் உங்களிடத்துல வராது, எந்த கொள்ளை நோயும் உங்களிடத்துல வராது. அவைகள் எல்லாம் உங்களை விட்டு தூரம் இருக்கும். கூட அவர் இருப்பாரானால் உங்க பிரச்சனைகள் எல்லாம் தூரம் இருக்கும். அவர் உங்களோடு கூட இருப்பாரானால் அந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்க விலகி இருப்பீங்கன்னு இந்த வேத வசனம் சொல்லுது. இதெல்லாம் எதுவும் உன்னை அணுகாது, உங்களிடத்துல இருக்காதுன்னு சொல்றார். அல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம்தான், அவர் உங்களை மகிழ்ச்சியா வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். அவர் உங்களை மகிழ்ச்சியாய் வைப்பாரானால் ஒரு தீங்கும் உங்களை அணுகாது, ஒரு பாடுகளும் உங்களை அணுகாது, ஒரு சஞ்சலங்களும் உங்களை அணுகாது, ஒரு கண்ணீரும் உங்களை அணுகாது. இயேசு கிறிஸ்து இந்த வேத வசனத்தின் மூலியமா உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த கொடுமைகளுக்கெல்லாம் நீங்கள் தூரமா இருப்பீர்கள். அந்த கொடுமையெல்லாம் உங்களை அணுகாது, அந்த கொடுமையெல்லாம் உங்களிடத்துல வராது, எந்த பஞ்சமும் உங்களை சேதப்படுத்தாது என்று இயேசு கிறிஸ்து இந்த வேத வசனத்தின் மூலியமா நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வெளியில இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்று கேட்டால், எல்லா பிரச்சனையும் என் பிள்ளைகளிடத்திலிருந்து நான் விலக்கி விட்டேன். என் பிள்ளைகளை நான் சந்தோஷமாக வைப்பேன், என் பிள்ளைகளை நான் ஆறுதலோடு வைப்பேன், என் பிள்ளைகளுக்கு தேவையான அத்தனை ஆஸ்தியிலும் நான் கட்டளையிட்டிருக்கிறேன். என் பிள்ளைகள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என் கரத்துக்குள் நான் மறைக்கும் பொழுது என் பிள்ளைகள் மறைந்திருப்பார்களானால், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்களானால் நான் நிச்சயமாய் அவர்களை பாதுகாப்பது அதிக நிச்சயம் என்று இந்த வேத வசனத்தின் மூலியமாய் வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களை பாதுகாக்கும் பொழுது, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது எந்த தீங்கும் சரி, அதாவது இந்த வேத வசனம் சொல்லுகிற பிரகாரம் கொடுமையா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், திகிலா இருக்கட்டும், இதெல்லாம் உங்களிடத்துல வரவே வராது. கூட இருக்கிறவர் யார்? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் பயப்பட வேண்டாம், நீங்கள் ஒரு காலம் கலங்க வேண்டாம், ஒரு காலம் திகைத்து போக வேண்டாம். அவர் உங்களை நிச்சயமாய் நடத்துவார் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை அபரித விதமாய் ஆசீர்வதித்து உங்களோடு கூட இருப்பாராக. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, நீர் இந்த வேத வசனத்தின் மூலியமாய் சொன்னீர், கொடுமையா இருக்கட்டும், திகிலா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், எதுவும் உன்னிடத்தில் அணுகாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் ஸ்திரப்பட்டிருப்பீங்க, நீதியில ஸ்திரப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, உன் பிள்ளைகள் நன்மையினால் கட்டப்படட்டும், பாதுகாப்புல கட்டப்படட்டும், அநேக தத்தளிப்பின் பாத்திரங்கள் பிடுங்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வேத வசனம் உடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துக்கும் ஒரு ஆறுதலும் ஒரு சமாதானமாய் இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அநேக காரியத்தை ஆண்டவரை யோசிச்சு கொண்டு நெருக்கத்தோடு இருப்பார்களானால் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன். இந்த காலை வெளியில் இந்த வேத வசனத்தின் மூலியமாய் உம்முடைய பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின் மித்தம் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு நன்மையோடு வாழும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின் மித்தம் அநேக பிள்ளைகளுக்கு ஒரு சாட்சி உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அந்த சாட்சி ஆண்டவரே உம் நாம மகிமைப்படத்தக்கதா இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, கிருபையில மறைத்துக் கொள்ளுங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலியமாய் எந்த தீங்கும் அணுகாதபடி உங்களை காத்துக் கொள்வாராக.